மாணவர்களே, நமது தமிழக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இன்று வகுப்பு 9 இயல் 1 கற்கண்டு பகுதி தான் பார்க்க போறோம். எழுத்து அளபடை அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். எழுத்த இரு வகையா பிரிக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களை இரு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று முதல் எழுத்து. முதல் எழுத்து என்றால் என்ன? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து என்பர். சார்பெழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை யாவை அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். அதான் 10 வகைப்படும். அதுல இன்று உயிரிழப்படை, ஒற்றலப்படை அந்த பகுதியில நம்ம பார்க்க போகிறோம். அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் என்று பொருள். உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம், அளபெடுத்தல் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீண்டு ஒழித்தல். இது உங்களுக்கு 2 மதிப்பெண்களையும் வரலாம், இல்ல என்னது 1 மதிப்பெண்களை சரியான விடையிலே கேட்கலாம், இல்ல நிரப்புகளையும் கேட்கலாம். அளபெடுத்தல் என்பதன் பொருள் யாது? நீண்டு ஒழித்தல். அளபெடுனா என்னது? நீண்டு ஒழித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பார்ப்போம். பேச்சு வழக்குனா என்ன? உட்காரு அப்படின்னு தான் பேச்சு வழக்கு. ஆனா எழுத்து வழக்கு என்னது? உட்காருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நம்ம தமிழ் மொழியில இருக்கு. பேச்சு வழக்குல சொற்களை நீட்டி ஒழித்து பழகுவோம். அவ்வாறு நீட்டி ஒழித்து உணர்வோம். அவ்வாறு பேசும் பொழுது உணர்ச்சிக்கும் இனிய ஓசைக்காகவும் தான் அளபெடுத்தல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு கவனிங்க. அம்மா, தம்பி. சாதாரணமா அம்மா அப்படி கூப்பிடுவோம், இல்ல தம்பின்னு சொல்லுவோம். இல்ல இங்க கவனிங்க, அம்மா, தம்பி. இது கவனிங்க. மாவு என்னது? ஆ. அதோடைய இணை எழுத்து என்ன? தம்பி, ஈ. அதுக்கு இணை எழுத்து என்ன? ஈ. இந்த மாதிரி வரதுக்கு பேச்சு வழக்குல இந்த மாதிரி பயன்படுகிறது. உயிரிழப்படை. இப்ப என்ன உயிரிழப்படை பார்க்க போறோம். செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை எனப்படும். உயிரிழப்படை என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது செயல் மொழிக்கு, மொழினா சொல்லுதான் மொழி. மொழியோட வேறு பொருள் தான் மொழி. மொழியோட வேறு பொருள்னா சொல், கிளவி அப்படின்னா புரியும். அந்த செயல வர மொழிக்கு முதலிலும், முதல்னா வார்த்தையில முதல் எழுத்து, இடையிலனா நடுவுல, இறுதினா கடைசியில, அந்த மாதிரி இருக்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் என்ன? ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதுதான் உயிர் நெட்டெழுத்துக்கள். அந்த மாதிரி உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் பொழுது அதை குறிக்க, அதே அளபடினா என்ன சொன்னோம்? நீண்டு ஒலித்தல் தான் அளபடை. நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை எனப்படும். அதை குறிக்க எப்படி நெட்டெழுத்துக்கள் என்ன? ஆன்னு சொன்னோம் இல்லையா? ஆவுக்கு இனமான குற்றெழுத்து என்ன? குறில் எழுத்து என்ன? நெட்டெழுத்துனா நெடில், குற்றெழுத்துனா குறில். ஆவுக்கு என்ன எழுத்து? ஆ. அதனால ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஐக்கு என்ன வரும்? ஐ, ஈ வரும். ஔக்கு ஊ, ஓக்கு ஓ. அதான் அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் இருக்கு இல்லையா?
ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பது. குறில் என்னவாகும்? நெடிலாக அளவெடுப்பதுதான் இன்னிசை அளபடை என்பர். கெடுப்பதும் கெட்டார்க்கு சாவாய் மற்றாங்க. எடுப்பதும் எல்லாம் மழை. இங்க பாருங்க, கெடுப்பதும் இருந்தாலும் ஓசை குறையில, ஆனா இனிய ஓசைக்காக அது என்ன பண்றாங்க? குறில நெடிலா மாத்துறாங்க. தூம் தூம், அதுதான் இன்னிசை அளபடை. செய்ல ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளவெடுப்பதுதான் இன்னிசை அளபடை. மூன்றாவது சொல்லிசை அளபடை. செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பதுதான் சொல்லிசை அளபடை என்பர். உரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளே. இதுல நசைன்றத கவனிங்க. நசைனா விருப்பம். விரும்பி எனும் பொருள் தருவதற்காக நசை என அளவெடுத்தது. பெயர் சொல் வினையெச்சமாக மாறியது. இங்க என்னன்னா பெயர் சொல் என்ன எச்ச சொல்லாக மாறும். பெயர் சொல் என்னது? எச்ச சொல்லாக. எச்ச சொல்னா முற்று பெறாததை குறிப்பது. முற்று பெறாததை குறிப்பது, அதாவது வினையெச்சமாக மாறுவதுன்னா ஈ ஓசையில வரணும். கடைசியில கவனிங்க, ஈ ஓசையில வந்துட்டா விருப்பம். நசைனா அதோட பொருள் விருப்பம். நசை என மாறுது, அதாவது அளவெடுக்குதுன்னா விரும்பி என பொருள் தருவதற்காக நசை என அளவெடுத்தது. பெயர் சொல் வினையெச்சமாக மாறியது. வினையெச்சம்னா அதோடைய குறிப்பு என்னன்னா கடைசியில வர எழுத்து ஈ ஒலியில் முடிய வேண்டும். அடுத்தது ஒற்றளபடை. ஒற்றளபடைனா மெய்யெழுத்தை தான் இங்க ஒற்றளபடைன்னு சொல்றாங்க. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் இவ் இ இல் இல் ஆகிய 10ம் அக்கென்ற ஆயுத எழுத்தும் அளவெடுப்பதுதான் ஒற்றளபடை எனப்படும். அளவெடுக்கும் போது அது பக்கத்துல அந்த மெய்யெழுத்தே வரும். எங்கிறைவன், இங்க பாருங்க, இங்கு இங்கு. எக்கிழங்கிய கைரா இன்னுயிர், இங்க பாருங்க அக்காவுக்கு வருது இல்லையா, அதுதான் அளவெடுக்கும். இந்த 11 எழுத்துக்கள் தான் ஒற்றளபடைன்னு சொல்றாங்க. செயலில் ஓசை குறையும் பொழுது, செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இந்த எழுத்துக்கள் மட்டும்தான். இந்த 11 எழுத்துக்களும் அளவெடுப்பது ஆகிய 11 எழுத்தும் தான் அளவெடுப்பதுதான் ஒற்றளபடை. ஒற்றளபடைனா மெய்யெழுத்துக்களை தான் ஒற்றளபடைன்னு சொல்றாங்க. ஒற்றளபடை. அளபடைனா என்னன்னு சொல்லுவோம்? நீண்டு ஒலித்தல். தன்னுடைய மாத்துல இருந்து நீண்டு ஒலிக்கும். இப்ப அங்க பாத்தீங்கன்னா உயிர் நெட்டெழுத்துக்கள் தான் என்ன நீண்டு ஒலிக்கும்னு சொன்னோம் இல்லையா, ஆனா அதுக்கு 3 மாத்திரை அளவு பெறும். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஏற்கனவே என்னது அரை மாத்திரை இல்லையா, ஆனா அரை மாத்திரையும் ஒரு மாத்திரையா வர்றதுதான். நன்றி மாணவர்களே. உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அடுத்தது ஒற்றளபடை பார்த்தோம். அளபடை எத்தனை வகைப்படும்? அவையாவை அப்படின்னு உங்க தேர்வுல கேட்கலாம். அளபடை 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. ஒற்றளபடை அளபடை எத்தனை வகைப்படும்? அவையாவை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோக்களை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.